ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஹரிசாண்டல் டிரான்சிஷன் கர்வ்ஸ் அது என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே சர்க்குலர் கர்வ் பார்த்தோம். சர்க்குலர் கர்வ்னா அந்த டேர்ன் ஆகிற இடத்துல அந்த சர்க்குலர் கர்வில் சூப்பர் எலிவேஷன் கொடுத்து அது மாதிரி பார்த்தோம். ஹரிசாண்டல் டிரான்சிஷன் கர்வ்ஸும் இதுலேயும் சர்க்குலர் கர்வும் ஒரு டைப் ஆஃப் ஹரிசாண்டல் டிரான்சிஷன் கர்வ் தான். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, என்னன்றதை பார்ப்போம். Transition curve is provided to change the horizontal alignment from straight to circular curve gradually. அதாவது ஸ்ட்ரெயிட் ரோடையும் அந்த சர்க்குலர் கர்வையும் ஜாயின் பண்ணுறது தான் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. And has a radius which decrease from infinity at the straight end to the desired radius of the circular curve. அதாவது டிரான்சிஷன் கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடில் ஜாயிண்ட் ஆகிற எண்டு வந்து இன்ஃபினிட்டி ரேடியஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு வந்து அதோட ரேடியஸ் எப்போவுமே இன்ஃபினிட்டி தான். அது பெண்டாக தான் அதோட ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படிங்கும்போது இது ஒரு சர்க்குலர் ஒரு எண்டாக நினச்சிட்டோம்னா இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனால் அதோட ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அது போக போக கிராஜுவலாக குறைஞ்சி இப்படி சர்க்கிளாக மாறும் அந்த பெண்டு. இந்த இடத்துல தான் ரேடியஸ் வந்து அந்த சர்க்கிள் கர்வோட ரேடியஸாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க டிரான்சிஷன் கர்வோட. இது வந்து இப்போ டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். இப்போது இதான் ரோடுன்னு வச்சுக்குவோம். இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் சர்க்குலர் கர்வ். இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதும் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதும் டிரான்சிஷன் கர்வ். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஸ்ட்ரெயிட் ரோடு, இதுக்கு இந்த இருக்கிறதும் இதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு. இது எதுக்காகனா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து உடனே இந்த கர்வ் வந்தது அப்படின்னா டிரைவரால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது. டக்குன்னு ஸ்டேரிங்கை திருப்பணும். அப்போ எக்ஸ்ட்ரா அந்த ஓவர் டேர்னிங் மூமெண்ட்டில் டக்குன்னு உடனே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வண்டி கவுறது, ஸ்கிட்டிங் ஆகிறது அதெல்லாம் நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கர்வில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கர்வில் வந்து வைடனிங் கொடுக்கணும் அப்படின்னு. வைடனிங் திடீர்னு நம்ம கொடுக்க முடியாதுல்ல, கிராஜுவலாக கம்மியிலேருந்து அதிகம் வரைக்கும் கொடுக்கணும். இந்த பர்பஸ்க்காகவும் சூப்பர் எலிவேஷனே அதே போல் ஒரேடியாக ஹைட்டு தூக்கிட முடியாது. 4% சூப்பர் எலிவேஷன்னா ஒரேடியாக தூக்க முடியாது. அதையும் கிராஜுவலாக 0லேருந்து கொண்டு போகணும். அதே போல் வைடனிங்கும் 0லேருந்து கொண்டு போகணும். அதெல்லாம் செய்கிற இடத்துல தான் அந்த டிரான்சிஷன் கர்வ் கொடுத்து தான் அதெல்லாம் செய்கிறாங்க. 3 பர்பஸ். ஒன்று என்னென்னா, இந்த கர்வை வந்து அதாவது இந்த ரேடியஸ் வந்து கிராஜுவலாக குறைக்கிறோம். இப்போ இதோட ரேடியஸ் இன்ஃபினிட்டி, ஸ்ட்ரெயிட் ரோடோட ரேடியஸு. இந்த சர்க்குலர் கர்வோட ரேடியஸ் வந்து இப்போ ஒரு 300 மீட்டர் இருக்குது. இன்ஃபினிட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 கர்வாக மாற்றிக்கிட்டே வந்து இந்த சர்க்குலர் ரோடோட ஜாயின் பண்ணணும். அதே போல் இங்கே போக போக சர்க்குலர் ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டே போய் ஸ்ட்ரெயிட் ரோடோட ஜாயின் பண்ணணும். இந்த ரேடியஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் டிரான்சிஷன் கர்வ் யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து சூப்பர் எலிவேஷன். இந்த பாயிண்ட் வரைக்கும் 0 எலிவேஷன் இருக்கும். போக 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 இதோட ஹைட் வந்து ஏறிக்கிட்டே போகும். இந்த இடத்துல போக போக குறைஞ்சிரும். அடுத்தது வைடனிங். வைடனிங் வந்து போகும்போது இந்த இடத்துல சேம் வைடனிங். இப்போ 7 மீட்டர்னா 7 மீட்டர் இருக்கும். இங்கே போக போக 7.1, 7.2, 7.3, 7.4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு மறுபடியும் இங்கே போக போக குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதுக்காக தான் இந்த டிரான்சிஷன் கர்வ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதோட செக்ஷன் வியூவை இன்னும் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வித்து, ரோடோட வித்துன்னு வச்சுப்போம். ரோடோட வித்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் வந்து அந்த ரோடோட ஹைட்டு, அந்த ஆர்எல் லெவல்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு அடுத்து இசட் ஆக்சிஸ்னு ஒன்று இந்த ஆக்சிஸில் இருக்கும். அந்த டயக்ராம் காட்ட முடியல. அது வந்து ரோடோட லென்த்துன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோடோட லென்த் 0வாக இருக்கும்போது வித்து இவ்வளோ இருக்கும். இதோட சூப்பர் எலிவேஷன் வந்து அதோட ஹைட்டு வந்து 0வாக தான் இருக்கும். அடுத்து ஒரு 10 மீட்டர் தூரம் போனதுக்கப்புறம் இந்த டேட்டா லைன் வச்சுப்போம். அப்போ சூப்பர் எலிவேஷன் வந்து 1% இருக்கும். வித்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது சூப்பர் எலிவேஷனும் வித்தும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது 2 இன்க்ரீஸ் ஆகும். 3% சூப்பர் எலிவேஷனும் வித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து இன்னும் தூரமாக சர்க்குலர் ஜாயின் பண்ணும்போது இப்போ 4% சூப்பர் எலிவேஷனும் வித்து வந்து இந்த அளவுக்கும் அதிகமாக இருக்குது. இதை தான் நான் அந்த கிராஸ் செக்ஷன் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ என்ன அடுத்து இப்போ to introduce the gradual centrifugal force between the tangent point and the beginning of the circular curve. அதாவது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நான் சொன்னல, டக்குன்னு கர்வேச்சர் வந்ததுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சடனாக ஆகும். ஸ்டேரிங் வேகமாக திருப்பணும், ஜர்க் ஆகும் டக்குன்னு. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவாய்டிங் சடன் ஜர்க் ஆஃப் த வெஹிக்கிள், திஸ் இன்க்ரீஸ் த கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர். அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா அதோட பேசஞ்சருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு திருப்பினோம்னா வண்டியே ஒரு சைடாக இழுக்கும். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வரும். அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக டு எனேபிள் த டிரைவர் டேர்ன் ஸ்டேரிங் கிராஜுவலி ஃபார் ஹிஸ் ஓன் கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி. டிரைவரோட கம்ஃபர்ட், ஸ்டேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டு போகணும், ஒரேடியாக திருப்பாமல்.
டு ப்ரொவைட் கிராஜுவல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சூப்பர்லிவேஷனை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் முன்னே நான் சொல்லிட்டேன் அந்த டயக்ராமில். டு ப்ரொவைட் த கிராஜுவல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த எக்ஸ்ட்ரா வைடனிங் ஆஃப் த பேமெண்ட் அட் கர்வ்ஸ், வைடனிங்க்கு சொன்னேன். டு என்ஹான்ஸ் த ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் த ரோடும் பார்க்க சூப்பராக இருக்கும். அப்போ தான் அதுக்காக தான் இந்த காரணங்களுக்காக தான் இந்த டிரான்சிஷன் கர்வ் யூஸ் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் 3 டைப்பில் இருக்குது. ஒன்றுனா ஸ்பைரல் ஆர் க்ளோத்தாய்டு அப்படிங்கிறது ஒன்று, பெர்னோலிஸ் லிம்னிஸ்கேட் அப்படிங்கிறது ஒன்று, கியூபிக் பேரபோலா. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 என்னென்னா, ஸ்பைரல் ஆர் க்ளோத்தாய்டு அப்படிங்கிற கர்வ் வந்து அதோட ஈக்குவேஷன் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ பேரபோலா கியூபிக் பேரபோலா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு வர்றது தான் கியூபிக் பேரபோலா. அதே போல் பெர்னோலிஸ் லிம்னிஸ்கேட்க்கும் ஸ்பைரல் ஆர் க்ளோத்தாய்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த 3 டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஸ்பைரல் ஆர் க்ளோத்தாய்டு, அதாவது போக 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 அப்படி ஸ்பைரல் சுற்றிக்கிட்டே போகிறது தான் அந்த ஸ்பைரல் ஆர் க்ளோத்தாய்டு. பெர்னோலிஸ் லிம்னிஸ்கேட்னா போகும்போது ரேடியஸ் கம்மியாக இருக்கும், போக 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 ரேடியஸ் குறைஞ்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து மறுபடியும் இதே பாயிண்ட்லேயே முடிஞ்சிடும். அதுதான் பெர்னோலிஸ் லிம்னிஸ்கேட்ங்கிறது. கியூபிக் பேரபோலா அப்படின்னா அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் 1, எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய் 8 ஆகிடும், எக்ஸ் 3 இருக்கும்போது ஒய் 27 ஆகிடும். அந்த மாதிரி இந்த கிராஃபில் போட்டோம்னா இந்த மாதிரி போகும், போக 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 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து ரிட்டன் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகாது, அப்படி போய் அதோட முடிஞ்சிடும். அதுதான் கியூபிக் பேரபோலாங்கிறது. இது 3ல் எது நமக்கு சேஃப் அப்படிங்கிறத பார்ப்போம். தி ஷேப் ஆஃப் திஸ் கர்வ் ஆர் சடன் இன் த நியர்லி ஃபிகர். shown in the nearly figure. All these three curves follow same path up to the deflection angle 4 degree. 4 டிகிரி வரைக்கும் 3 கர்வுமே ஒரே கோட்டில் தான் போகும், அதுக்கப்புறம் போக போக தான் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலி தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் ஈவன் அப் டு 9 டிகிரி. 4 டிகிரி வரைக்கும் ஒரே இதில் போவோம், ஒரு 9 டிகிரி வரைக்கும் அந்தளவுக்கு பிரிஞ்சு போயிருக்காது, கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆல் திஸ் கர்வ்ஸ் ரேடியஸ் டிக்ரீசஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து குறைச்சிக்கிட்டே போகுது. நமக்கு அந்த மாதிரி தான் வேணும். ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி ரேடியஸ் வந்து அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வரைக்கும் வரணும், ரேடியஸ் லென்த் அதிகமாக ரேடியஸ் குறையணும். As per IRC, the ideal transition curve is spiral because the rate of change of radial acceleration remains constant. நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பைரல் கர்வ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பைரல் இந்த ஃபஸ்ட் டைப் பார்த்தோம்ல அதை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஒரே அளவுக்கு, அது அந்த ஆக்சிலரேஷன் வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆக்சிலேட்டர் வந்து அதிகமாக்கவோ குறைக்கவோ தேவையில்லை டிரைவருக்கு, அந்த ஆக்சிலரேஷன் ஒரே இதாக இருக்கிறதுனால அதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. And for the spiral, L is proportional to 1/r இருக்குது, அதாவது LSங்கிறது தான் டிரான்சிஷன் கர்வ். The calculation and field setting, field implementation of R is very easy. ரேடியஸ் வந்து ஃபீல்டில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த கர்வுக்கு தான். ஸ்ட்ரெயிட் எட்ஜ் R is infinity, at curve point it is the radius of the circular curve. அது முன்னே சொன்னேன். Length of transition curve length LS is defined to fulfill the 3 conditions. One, based on the rate of change of centrifugal acceleration to be developed gradually. அந்த rate of change of acceleration வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆக்சிலரேஷன் குறைக்கவோ கூட்டவோ செய்யணும். அது வந்து கிராஜுவலாக இருக்கிறதுக்காகவும், based on the rate of attainment of the superelevation கிராஜுவலாக கொடுக்குறதுக்காகவும், எம்பிரிக்கல் ஃபார்முலா based on the type of terrain and zone. அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க. LS will be the maximum among the above 3 conditions. 3 conditions சொல்லியிருக்காங்க. LS based on the rate of change of the centrifugal acceleration. அதாவது ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து LS எப்படி டெவலப் ஆகுது கிராஜுவலாக அப்படின்னு பார்க்குறாங்க. At tangent point R equal to infinity, hence centrifugal acceleration is 0. Centrifugal force வந்து straight roadல 0 இருக்கும். At the end of transition curve, R is the minimum value of the radius of curve. அந்த சர்க்குலர் கர்வோட ரேடியஸாக இருக்கும். அடுத்த எண்டில் டிரான்சிஷன் கர்வோட எண்டில் the rate of change of centrifugal acceleration should be adapted such that the design should not cause any discomfort to the driver. அந்த இடத்துல வந்து சர்க்குலர் கர்வ் தொடர இடத்துல வந்து ஃபுல்லாக இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். எவ்வளோ சர்க்குலர் கர்வில் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு கிடச்சிருக்கும். அந்த இடத்துல டிஸ்கம்ஃபோர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. If C is the rate of change of the centrifugal acceleration, it is given by the IRC from the empirical formula மூலமாக கொடுத்துருக்காங்க. C இல்லைனா J
அதான் அந்த அந்த ஆக்சிலரேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் ஆக்சிலரேஷன் வந்து இதை சொல்லியிருக்காங்க 80/75 + v அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் வந்து m/s². சி மினிமம் 0.5லேருந்து சி மேக்ஸிமம் 0.8 வரைக்கும் இந்த வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LS based on the rate of change of centrifugal acceleration is given by C = v²/r - 0/t அப்படின்னு போடுறாங்க. அதாவது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் சி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா v²/r, அதாவது அந்த சர்க்குலர் கர்வை ஜாயின் பண்ணுற அந்த டிரான்சிஷன் கர்வ், சர்க்குலர் கர்வோட ஜாயிண்ட் ஆகிற அந்த எண்டில் v²/r அப்படிங்கிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் ரோடோட ஜாயிண்ட் ஆகிற எண்டில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்காது. அதனால் -0 ரெண்டுலேயே இருக்க டிஃப்ரென்ஸை போட்டு டிவைடட் பை டோட்டல் டைம் t போட்டோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வரும். இது வந்து ஆக்சிலரேஷன், இது டிவைடட் பை இன்னொரு t போட்டோம்னா சேஞ்ச் இன் ஆக்சிலரேஷன் வந்துடும். v²/rt அப்படின்னு வருது. Let the length of transition curve is ls. T is the time taken by vehicle in a second to travel the transition curve length at uniform speed v. இப்போ t = ls/v அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, v = length by timeங்கிறது velocity = length by time தெரியும், அதை மாற்றி எழுதியிருக்காங்க. Now we get c = the v²/rt, tக்கு பதில் ls/v அப்படின்னு போட்டு vq/rls அப்படின்னு பண்ணுறாங்க. இதில் வந்து ls = vq/cr. இது வந்து m/s இருக்குது, v வந்து m/s இருக்குது, அப்போ c வேல்யூ m/s³ இருக்கும். இப்போ நம்ம ls, if we need to subuse the value of the velocity in km/h இருக்கும், தென் அந்த km/h போடும்போது இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி /cr அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபைனல் ஃபார்முலா ls = இந்த ஃபார்முலா நமக்கு வருது. vq/crக்கு பதில் இந்த vக்கு பதில் 0.278 இருக்கும்போது v வந்து km/h மாறிக்குது. அடுத்து செகண்ட் கேஸ், ls is based on rate of introduction of the super elevation 1/n, n-ங்கிறது தான் அந்த ஸ்லோப்போட வேல்யூ. நான் முன்னே சொன்ன அந்த ஸ்லோப்பை வந்து பர்சன்டேஜில் கொடுப்பாங்க, அப்படின்னா 1/1 in n அப்படின்னு கொடுப்பாங்க. 1 in 45, 1 in 42, 1 in 30 அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். இதில் இந்த மாதிரி கொடுப்பாங்க 1 in n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Here the length of transition curve is based on how super elevation is applied at the uniform rate of 1 in n should be such that as not to cause discomfort to travelers to make road appear unsightly. அதாவது டிஸ்கம்ஃபர்ட் கூட rate of change should not be steeper than 1/150. அதாவது ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் வந்து 1/150 அந்த ரேஞ்சில் சேஞ்ச் ஆகிட்டு போகக்கூடாது. ஃபார் ரோல் இன் பிளைன் அண்ட் ரோலிங் டெரெயினில் அதே போல் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 1/60க்கு மேலே இருக்கக்கூடாது. எதுலனா மவுண்டனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரெயினில் வந்து சேஞ்ச் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே மேத்தமெட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Based on the above idea only, the empirical formula are derived to calculate the length of transition curve. Now we again come back to the ls by the rate of attain of super elevation. At the starting of the transition curve, one end of the camber is brought to the horizontal. ஸ்டார்டிங்கில் ஹரிசாண்டலாக இருக்கும் ஒரு அந்த கேம்பர்ங்கிறது ரோட்டில் கொடுத்துருக்க ஸ்லோப், ட்ரைனேஜுக்காக கொடுக்குற ஸ்லோப். ரோடு எப்பவுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, லைட்டாக அப்படி டேப்பராக தான் இருக்கும். இந்த பக்கம் தண்ணி வெளியில் போயிடுறதுக்காக ரோட்டில் நிற்காமல் இருக்குது. Now the horizontal leg is rotated about the center line to achieve a super elevation equal to camber. After this stage, further E is achieved by rotate both the leg along the center. Thus in the total length of transition curve, outer edge is raised by EB/2. அதாவது EB/2 எப்படி வந்ததுன்னா சூப்பர் எலிவேஷன் இங்கே இதில் எப்படி கொடுக்க சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோடு வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, அதாவது கேம்பர் லைட்டாக இருக்குது, அதை மென்ஷன் பண்ணணும். ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். சூப்பர் எலிவேஷன் கொடுக்கும்போது ரோடோட சென்டரில் இருந்து சூப்பர் எலிவேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ ரோடோட சென்டரில் இருந்து இதை ரொட்டேட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இந்த அளவுக்கு திருப்பியிருப்பாங்க, அடுத்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இந்த அளவுக்கு திருப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எண்டை கீழே இறக்கவும் இந்த எண்டை மேலே ஏற்றுறது, அந்த மாதிரி திருப்ப சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எண்ட்லேயும் நம்ம அந்த சூப்பர் எலிவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா B/2. இதில் மொத்த வித்து பின்னா, இப்போ நம்ம சென்டரை பொறுத்து இருக்கும்போது B/2 சூப்பர் எலிவேஷன் கொடுத்தனால EB/2 அப்படின்னு வருமா. அப்போது அந்த எலிவேஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அதை தான் இந்த இடத்துல EB/2
with respect to center line. Here E super elevation, B width of the pavement. If widening is provided, then B will also gradually increase. இப்போ இந்த சூப்பர் எலிவேஷன்லேயே வைடனிங் வேறு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விட்த்தும் அதிகமாகும். அது என்னென்னா EB/2ங்கிறது B வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், இப்போ பிங்கிறது வைடனிங் அதிகமாக பி டோட்டல், அதாவது மெக்கானிக்கல் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் வைடனிங் ரெண்டு சேரும் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த வைடனிங் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த W மெக்கானிக்கல் W டோட்டல்னு சொன்னோம்ல, இப்போ பிங்கிறது என்னென்னா வித்து ப்ளஸ்ஸு வித் அட் எலிவேஷன் அப்படின்னா டோட்டல் வித்து ரெண்டையும் கூட்டிக்கணும். மொத்த ஸ்டார்டிங்கில் இருக்க வித்து ப்ளஸ் அந்த வைடனிங் வித்து ரெண்டையும் கூட்டி எழுதிக்கணும். அப்போ EB/2க்கு பிக்கு பதில் நார்மல் வித்து ப்ளஸ் வைடனிங் வித்து ரெண்டையும் கூட்டி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1/n அந்த சூப்பர் எலிவேஷன் 1/n வேல்யூ எப்படி எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த ஸ்லோப்போட வேல்யூ E × W + W total டிவைடட் பை 2LS அப்படின்ற வேல்யூ வரும். 2 வந்ததும் இந்த LSங்கிறது அந்த டோட்டல் லென்த்து, அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிக்கும் போது டோட்டல் லென்த். அப்போ LS இந்த பக்கம் போயிட்டு n இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா LS = E × W + W total n டிவைடட் பை 2. W + W totalங்கிறது தான் பின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம். EBn/2 இதான் இதோட LSோட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு த சூப்பர் எலிவேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா வைடனிங். இப்போது எக்ஸ்ட்ரா அந்த சூப்பர் எலிவேஷனை நம்ம சென்டரை பொறுத்து ரெண்டு சைடு, ஒரு சைடு இன்க்ரீஸ் பண்ணோம், ஒரு சைடு டிக்ரீஸ் பண்ணோம். இதே ஒரு எட்ஜை பொறுத்து திருப்பும் போது அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு எட்ஜை பொறுத்து திருப்பும் போது EBn அது மட்டும் வரும். என்னோட வேல்யூ சாரி இது என்னோட வேல்யூ இல்லை, LSோட வேல்யூ EBn வரும். அது எப்படின்னா இதில் சென்டர் பாயிண்டை பொறுத்து ரெண்டு பக்கமும் சூப்பர் எலிவேஷனை கொடுத்துருக்கணும். அதே இப்போ ஒரு சில இடத்துலலாம் ரோடோட இன்னர் பாயிண்டை வச்சு சூப்பர் எலிவேஷன் கொடுப்பாங்க. அடுத்து போக போக இந்த அளவு கொடுப்பாங்க, அடுத்து போக போக இந்த அளவு கொடுப்பாங்க. அப்போ 2 டைம்ஸ் வந்துடும் இது. அதனால் EB இது டோட்டல் வித்து B தானே, இது வந்து சென்டரில் இருந்து கொடுத்ததுனால பாதி கொடுத்தோம். இப்போ B/2 எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஃபுல் லென்த்து எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு எட்ஜில் இருந்து கொடுத்ததுனால. அப்போ EB அப்படின்னு எடுப்போம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ LS = EB × அந்த n, EBn. இங்கே EBn/2 வந்தது, இங்கே டிவைடட் பை 2 இல்லாதால EBn அப்படின்னு மாறிடுச்சு. அது எந்த பாயிண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். அடுத்தது மூணாவது கண்டிஷன். LS based on the type of terrain zone in the form of an empirical formula. We have seen already the rate of change of the super elevation 1/ns. 1/n வந்து 1/150 விட கம்மியாக அதிகமாக இருக்கக்கூடாது, 60 விட அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் பிளைன் ரோலிங்லேயும் மவுண்டன் ஸ்டீப் கண்டிஷன்லையும். பேஸ்ட் ஆன் திஸ் we shall adopt the below empirical formula as suggested by IRC. LS = 35 V²/r அப்படின்னு ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்காங்க. மீட்டர்/செகண்ட் இருக்குது V, அதை கிலோமீட்டர்/ஹவர்னா 2.7 V²/r வருது. அதே போல் பிளைன் ரோலிங் டெரெயின் இதுக்கு ஸ்டீப் மவுண்டன் டெரெயினுக்கு வந்து V²/r அப்படின்ற ஃபார்முலாவை ரெடி பண்ணியிருக்காங்க. LS would be higher value of the among the A and B and C. 3 கண்டிஷன் பார்த்தோம்ல, சூப்பர் எலிவேஷனை பொறுத்து, டெரெயினை பொறுத்து, ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்த்தோம், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷனை பொறுத்து. இது 3ல் எந்த LS எந்த டிரான்சிஷன் கர்வோட லென்த் அதிகமாக வருதோ அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 3லையும். நோட், IRC recommended LS value for various R and B for all 4 types of terrain is given in the table. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து S அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். when transition curve is introduced between a straight and circular curve. ஸ்ட்ரெயிட் ரோடுக்கும் சர்க்குலர் ரோடுக்கும் நடுவில் தான் இந்த டிரான்சிஷன் கர்வை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த டிரான்சிஷன் கர்வை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அந்த சர்க்குலர் கர்வை வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும். The circular curve has to be shifted so that the transition curve meets the circular curve tangentially. அந்த சர்க்குலர் கர்வை எவ்வளோ தூரம் தூக்கி வைக்கணும், நகர்த்தி வைக்கணும் அப்படின்றது வந்து அதுக்கான ஃபார்முலா S = LS² divided by 24R. The length of the curve, மொத்த லென்த் ஆஃப் த கர்வ், அதாவது அந்த டிரான்சிஷன் கர்வு சர்க்குலர் கர்வ் எல்லாத்தையும் சேர்த்து லென்த் ஆஃப் த கர்வ் எப்படின்னா LC + LS + LS. இது எல்லாத்தையும் கூட்டணும். நம்ம இந்த LS வந்து 12 பண்ணிட்டு LC சர்க்குலர் கர்வோட லென்த்தை கூட்டிக்கணும். இப்போ நம்ம பார்த்த 3 ஃபார்முலாவே இங்கே காமிச்சிருக்கேன். இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷனை வச்சு வர ஃபார்முலா இது, சூப்பர் எலிவேஷன் வைடனிங் வச்சு வர ஃபார்முலா இது,
இது வந்து இந்த டெரைன் டைப் ஆஃப் டெரைனை பொறுத்து வர்றது இது ரெண்டும். அந்த எந்த டெரைனோ அதோ இது மூணில் எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சம் பார்ப்போம். At a horizontal curve portion of a 4-lane undivided carriageway, a transition curve is to be introduced to attain required super elevation. Transition curve கொடுக்குறாங்க 4-lane ரோடுக்கு. The design speed is 60 km/h and the radius of the curve is 245 meter. அந்த circular curve radius வந்து இது v, velocity வந்து 60 design speed. Assume length of wheel base as a longest vehicle as 6 meter. அந்த L வந்து அந்த length of vehicle 6 meter. Super elevation rate வந்து 5% கொடுத்துருக்காங்க. And the rate of introduction of the super elevation is 1/150. அந்த சூப்பர் எலிவேஷன் எந்த அளவு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண அந்த கேபிட்டல் என் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து 1/150. அதாவது 5% சூப்பர் எலிவேஷன் அட் சர்க்குலர் கர்வில் வரணும். ஆனால் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் சூப்பர் எலிவேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அந்த இன்க்ரீஸ் பண்ணுற ரேட் வந்து 1/150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 மீட்டர் தூரம் போகும்போது 1 மீட்டர் ஏற்றிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. The length of transition curve requires if the pavement is rotated about inner edge பொறுத்து ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சென்டரை பொறுத்து ரொட்டேட் பண்ணால் EBN/2, இன்னர் எட்ஜை பொறுத்து ரொட்டேட் பண்ணால் EBN மட்டும்தான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம். சிக்கு ஃபார்முலா சேஞ்ச் இன் ஆக்சிலரேஷன். சிக்கு ஃபார்முலா 80/75 + வின்னு சொன்னோம். வி வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூ சி கண்டுபிடிச்சாச்சு. எல்எஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் V3/CR அப்படின்னு பார்த்தோமா, அந்த V3/CR வேல்யூவை இதில் போடுறோம். அதாவது V3 வந்து மீட்டர்/செகண்டில் இருக்குது, அது km/h போடும்போது இந்த km/h மாற்றி கியூப் பண்ணி இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி எல்லாம் போடும்போது இந்த ஃபைனல் ஆன்சர் இவ்வளோ வருது. அடுத்தது வைடனிங். W total equal to W mechanical plus W psychological. இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இந்த வைடனிங் ஃபஸ்ட்டு B வேணும்ல, ஏன்னா EBN அதில் B வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா வித் தெரியணும். இப்போ டோட்டல் வித்து நமக்கு தெரியும், வித் ஆஃப் த இது அந்த வைடனிங் எக்ஸ்ட்ரா வைடனிங் வித் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா வைடனிங் ஃபார்முலா NL²/2R ப்ளஸ் W சைக்காலஜிக்கு V/9.5√R. அந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த வேல்யூ வருது. W total W = 4 lane into 3.5 மீட்டர். வித் வந்து 3.5 மீட்டர் சொல்லியிருந்தாங்க. சொல்ல அப்படின்னா 4 லேன் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 லேனுக்கு 3.5 கூட்டிக்கணும் 4 தடவை. அதான் 14 மீட்டர். டோட்டல் வித்து 14 மீட்டர் வருது. B = 14 ப்ளஸ் இந்த வைடனிங் வித்து கூட்டி மொத்த வித்து இவ்வளோ வைடனிங் பண்ணதுக்கப்புறம் இருக்க வித்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. LS = EBN. 5% ஸ்லோப் 5/100 இன்ட்டு வித்து இது n வேல்யூ 150. 1/150 சொல்லியிருந்தாங்க, அந்த 150 இதோட வேல்யூ இங்கே வருது. அடுத்து டெரைன் கண்டிஷனை பொறுத்து பிளைன்ஸ் ரோலிங்க்கு வந்து 2.7 V²/R சொல்லியிருந்தாங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதில் வர ஆன்சர் இது. 3 ஆன்சரையும் பாருங்கள். 31.69, 110.227, 3.066. இதில் இருக்கிறதுல பெரிய வேல்யூ எடுத்துக்கணும். 110.227 இதுதான் எல்எஸ் டிரான்சிஷன் கர்வோட மொத்த லென்த். இதோட யூனிட்டு மீட்டரில் இருக்குது. இவ்வளோதான். இதுதான் சிம்பிள் சம் தான். இந்த ஃபார்முலா எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சப்மிட் கர்வ், வேல்யூ கர்வ், செட்பேக் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.